வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாண்டியன். இன்றைக்கி நம்ம பாண்டியா டாக்கீஸ் நிகழ்ச்சியில் கன்னடத்துல இருந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆகி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய காந்தாரா சாப்டர் 1 அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வழக்கமாக நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தால் ஆண்டான் அடிமை கதை தான். ஆனால் இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக உருவாக்கியிருக்காங்க. கடந்த தேர்ஸ்டே நைட்டு, உங்களுக்கு நல்லா தெரியும், கல்ஃபில் ஃப்ரைடே லீவு. ஸோ அதனால் வியாழக்கிழமை நைட்டு டியூட்டியை முடிச்சுட்டு ஒரு தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு ஆண்டான் அடிமை கதை, அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தை நம்ம ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக அழகாக விஷுவல்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தில் அடிமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கற்காலத்தில் கற்களை மட்டுமே ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு வாழக்கூடிய ஒரு மலைவாழ் மக்கள். அதே காலகட்டத்தில் நல்ல வளர்ந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா. இவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை தான் இந்த படத்தோட கதை, அவ்வளோதான். இந்த கற்கால மக்களை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இந்த மக்கள் அந்த நாட்டுக்கு போய் அவங்க நம்மளோட எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகும்போது, அவங்க அங்கே யூஸ் பண்ணக்கூடிய இரும்பை பார்க்கும்போது இது என்னது அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த கேரக்டரை, ஒரு மனிதனோட கேரக்டரை மட்டும், ஒரு கேரக்டரை மட்டும் டிசைன் பண்ணலாம். ஒட்டுமொத்த குழுவையும் எந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், நம்ம ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு. சிறைச்சாலைனா என்னன்னு தெரியல அந்த மக்களுக்கு. ஸோ அந்த நாட்டில் போய் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு, வியாபாரம்னா என்னென்னு கற்றுக்கிட்டு, நான் ரொம்ப சொல்லிடக்கூடியது, படம் ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி 2 வீக்ஸ் ஆகிடுச்சு, இருந்தாலும் இது நல்லா சக்ஸஸாக போகுது. ஸோ அந்த நாட்டில் போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்களையும் முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த ராஜாவுக்கும் இந்த குழுக்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு தெய்வீகத்தோட, ஒரு ஆன்மீகத்தோட கலந்து இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. படத்தோட திரைக்கதையும் பார்க்கும்போது நமக்கு நம்ம தமிழில் நான் ஏற்கனவே பார்த்த தங்கலான், அப்புறம் பொன்னியின் செல்வனில் வந்த வந்தியத்தேவனோட கேரக்டர், அப்புறம் பாகுபலி. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் என் மைண்டில் போச்சு. அது என்னதான் போனாலும் ஒரு பெரிய டயர்டோ, ஒரு அயற்சியோ எதுவுமே இந்த படத்தில் எனக்கு தோணலை. ஏன்னா இந்த படத்தோட விஷுவல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். இருந்தாலும் நல்லா போய் பாருங்கள். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்குது. ஓரளவாக பார்க்கணுன்னா இந்த காந்தாரா சாப்டர் 1 வராக ரூபம் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. ஸோ நீங்கள் படத்தில்